தென்கொரியா விரைவில் பூமியிலிருந்து காணாமல் போகும் முதல் நாடாக மாறும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தென்கொரியா வரலாறு காணாத மக்கள் தொகை நெருக்கடியை எதிர்கொள்கிறது. இதன் பிறப்பு விகிதம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கும் குறைந்துள்ளது. ஒரு காலத்தில் விரைவான நவீனமயமாக்கல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக கொண்டாடப்பட்ட தென்கொரியா இப்போது கடுமையான மக்கள் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. ஆம், தென்கொரியாவின் பிறப்பு விகிதம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. இந்த நூற்றாண்டின் இறுதியில் அதன் மக்கள் தொகை 2 பங்காக சுருங்கும் அபாயம் உள்ளது. இந்த பிரச்சனையை தீவிரமாக பொருளாதாரத்தை சீர்குலைத்து தென்கொரியாவின் சமூகத்தை மறுவடிவமைக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். 1960களில் மக்கள் தொகை பெருங்கதை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை அந்நாட்டு அரசாங்கம் அறிமுகப்படுத்திய போதுதான் இந்த பிரச்சனை தொடங்கியது. அந்த நேரத்தில் தென்கொரியாவின் கருவுறுத்தல் விகிதம் ஒரு பெண்ணுக்கு 6 குழந்தைகளாக இருந்தது. அதே நேரத்தில் அதன் தனிநபர் வருமானம் உலக சராசரியில் 20% மட்டுமே. 1983 வாக்கில் கருவுறுதல் விகிதம் 2.1 என்ற அளவில் குறைந்தது. ஆனால் அதன் பிறகு கடுமையாக வீழ்ச்சியடைந்தது. இன்று கருவுறுத்தல் விகிதம் உலகளவில் மிக குறைந்த அளவிற்கு குறைந்துள்ளது. எனினும் தென்கொரியா அரசாங்கம் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க பல கொள்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் வரிச்சலுகைகள், மானியத்துடன் கூடிய குழந்தை பராமரிப்பு மற்றும் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட ஆண்களுக்கான இராணுவ சேவை ஆகியவையும் அடங்கும். இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் இன்னும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. பல தென்கொரியா பெண்கள் குறிப்பாக நகர்ப்புறங்களில் வீட்டை பார்த்துக் கொள்வதை வேலை செல்லவே விரும்புகின்றனர். 2023ஆம் ஆண்டு அரசாங்க கருத்து கணிப்பு பெற்றோர்களுடைய சவால்கள் பெண்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய தடையாக இருப்பதாகவும் வெளிப்படுத்தியது. சமூக அணுகுமுறைகளுக்கு மாறி வருகின்றனர். கடந்த தசாப்துகளில் திருமணமாகாத பெற்றோரின் எண்ணிக்கை 22%இலிருந்து 35% உயர்ந்துள்ளது. ஆனால் 2.5% குழந்தைகள் மட்டுமே திருமணத்திற்கு வெளியே பிறக்கின்றனர். 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் 1/3 பங்கு பெண்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றும் கண்டறிந்துள்ளனர். 93% பேர் வீட்டு வேலை மற்றும் குழந்தை பராமரிப்பு சுமைகளை காரணம் காட்டுகின்றனர். கிராமப்புறங்களில் ஆண்கள் தங்கள் துணையை கண்டுபிடிக்க போராடுகிறார்கள். திருமண இடப்பெயர்வு அதிகரித்தும் வருகிறது. பல தென்கொரிய ஆண்கள் வியட்நாம் போன்ற நாடுகளில் இருந்து பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். தென்கொரியாவின் பிறப்பு விகிதம் குறைவது ஒரு மக்கள் தொகை பிரச்சனை மட்டுமல்ல, பாலின சமத்துவமின்மை மற்றும் மாறிவரும் குடும்ப இயக்கவியல் உள்ளிட்ட ஆழமான சமூக சவால்களின் பிரதிபலிப்பாகும். இதே நிலை தொடர்ந்து விரைவிலேயே தென்கொரியா பூமியிலிருந்து மறையும் முதல் நாடாக இருக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.